ஜக்காத் என்ற வரியை வருஷத்துக்கு ஒரு தடவை கஜானாவுக்கு கொடுக்குறாங்க. அதேமாரி வந்து முஸ்லீம் அல்லாதவர்களும் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கஜானாவுக்கு ஜிசியா வரி சொல்லி கொண்டு வரும். இதை எப்படி திரும்பப்படுற ஆர்எஸ்எஸ் பிராமண கூட்டங்கள் இதை எப்படி திருப்பினா முஸ்லீம் அல்லாதவர்கள்கிட்டலாம் வரி வாங்குறாங்க, முஸ்லீம் அல்லாதவர்கிட்டலாம் வரி வாங்குறாங்க. இதை வந்து அப்படியே உல்டா பண்ணி முஸ்லீம்களை விட்டுட்டு முஸ்லீம் அல்லாதவர்கள்கிட்ட தான் வந்து ஜிசியா வரி. இப்போ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வன்மம்னா, இப்போ ஜிசியா வரி உங்ககிட்ட வந்து நான் கேட்குற மாதிரியும் அரசு அதிகாரி கொடுக்க மாட்டேன்னா நீ முஸ்லீமாக மாறுன்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிற மாதிரி, பெண்களாக இருந்தால் வன்புணர்ச்சி செய்கிற மாதிரி இப்படியெல்லாம் காட்சிப்படுத்தியிருக்காங்க. வானவியல், அறிவியல் எல்லாத்தையுமே கை தந்துடும். பல மொழி கற்றோர், இப்படி பல திறமை வரலாற்று ஆசிரியர்கள் வரலாறு இருக்குது கூட. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி கொண்டு போகிறாங்கன்னா, எதிரிகளை கொண்டு அந்த சமைச்சு உணவை சமைச்சு எதிரிகளுக்கு ஊற்றா மாரி காட்சிகள் படுத்தி 1000க்கும் மேற்பட்டவர் கொல்லப்பட்டாங்க. அதில் வெறும் 84 பேர் மட்டும்தான் பண்டிட்டுகள். ஆனால் அந்த 84 பண்டிட்டுகளை வச்சு தான் இந்த காஷ்மீர் ஸ்டோரின்னு எழுதுனான். ஆனால் 1000 பேர் கொல்லப்பட்ட முஸ்லீம்களை பற்றி அதில் ஒரு வரி கூட இல்லை. முஸ்லீமாக இருந்துட்டு பிஜேபியில் இல்லையா, அந்த மாதிரி வன்னியர்களில் இது ஒரு சில பேர் அதில் போயிருக்கான். அதில் மோகன்ஜி வந்து முதன்மையாக போயிட்டு இப்போ அவர் நேற்று கூட மோடி வந்திருக்காரு, மோடியை பார்க்க நான் போகிறேன், எனக்கு பெருமையாக இருக்குன்னு அப்படின்னு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதில் கதையே இல்லை, ஒரு கன்றாவையும் இல்லை, படத்தில் ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. நீங்களே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட சரி இது என்ன படமா இதுன்னு சொல்லிட்டு வருவீங்க. ஏன்னா சம்மந்தம் இல்லாமல் கேரளா ஸ்டோரி, காஷ்மீர் ஃபைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட ஓரளவுக்கு அந்த திரைக்கதைகளே ஒரு மாதிரியாக கொண்டு வந்திருப்பான். பார்க்குறவனை வந்து இதில் அதுங்க அந்த மனங்கடி கொண்டு இல்லை. எனக்கு பிடிக்காத படம் தான் எதுவும், ஆனாலும் அதுலேயும் வந்து என்ன பண்ணியிருப்பானுங்க, அவங்க கொண்டு வந்திருப்பானுங்க. ஒரு நீ அவங்கள அவங்க வந்து என்ன பண்ணுறது, பொம்பளைங்களுக்கு கற்பழிக்கிறது, மனுஷனை வெட்டி மனுஷன் கறி சாப்பிட்றவங்களா காட்டி, அப்புறம் வந்து குடி கூத்துமா இருக்கக்கூடிய நபர்களாக காட்டிட்டு, இன்னொரு பக்கம் ஜிசியா வரி செலுத்தலாம் எங்கள் மதத்துக்கு மாறிடுன்னு சொல்லி மிரட்டுற மாதிரி காட்டுறீங்கன்னா எது ஏற்றுக்கிற மாதிரி இருக்கு. அன்றைக்கி சிஆர் பாஸ்கரன் அங்கே வந்திருந்தாரு. அவர் சொன்னார், என்ன ரஹீம், எனக்கு அவர் ஒரு நண்பர் தானே, வாக்குவாதமே ஆயிடுச்சு. அப்போ அவர் சொன்னது என்ன வரலாற்று ரீதியான கதை இருக்குது, இதெல்லாம் வரலாறு குப்பை மாரி போட்டிருக்கு, இது போய் வரலாறுன்னு. அப்போ நீ வரலாறே படிக்கலையான்னு கேட்டான். இப்போ இது வரலாறு இல்லாமல் இருந்தா முஸ்லீம் அதான் அந்த ஒருத்தனை கொண்டு அவனை சமைச்சு அவங்க குடும்பத்தாரை சாப்பிடுங்கன்னு சொல்கிற மாதிரி. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666617 மற்றும் 8807666618. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய இருந்திருக்கிறார் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய திரு தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் தோழர். அண்மையில் உங்களுடைய ஒரு பதிவு ஒன்று பார்த்துருந்தேன். அதில் வந்து இயக்குனர் மோகன்ஜி இயக்கி வெளியாகி இருக்கக்கூடிய திரௌபதி 2 படத்தை பற்றின உங்களுடைய கருத்து ரொம்ப தப்பாக எடுத்திருக்கிறாங்க, வரலாற்று திரிபை வந்து பேசியிருக்கிறாங்க, வன்மத்தை கக்கியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து எழுதியிருந்தீங்க. அவங்க தரப்பில் விசாரித்த போது இல்லைங்க, நாங்கள் வரலாற்றை தான் எழுதியிருக்கிறோம், முகலாயர்கள் படையெடுப்பின் போது நாங்கள் அந்த சம்பவங்களை எழுதியிருக்கிறோம், அந்த நேரத்தில் மத மாற்றம் நடந்துச்சு, ஜிசியா அவரெல்லாம் போட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்ன தோழர், என்ன பிரச்சனை? நீங்கள் போய் படம் பார்த்துருக்கீங்க. அதாவது ஜிசியா வரிக்கும் வித்தியாசமே தெரியல இவங்களுக்கு. முகலாய மன்னர்கள் ஆளும்போது ஜிசியா வரி அவுரங்கசீப் காலத்தில் கொண்டு வரப்படுது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, முஸ்லீம்கள் எல்லாம் வந்து ஜக்காத் என்ற வரியை வந்து கருவூலத்துக்கு செலுத்துகிறாங்க. இப்போ முஸ்லீம் அல்லாதவர்கள்கிட்ட வந்து அந்த ஜக்காத் பணத்தை நாங்கள் வசூல் பண்ண முடியாது, அதனால அவர்களுக்கு அந்த ஜிசியா வரின்னு சொல்லி வருஷத்துக்கு ஒரு தடவை தான். எப்படி முஸ்லீம்கள் ஜக்காத் என்ற வரியை வருஷத்துக்கு ஒரு தடவை கஜானாவுக்கு கொடுக்குறாங்களோ, அதேமாரி வந்து முஸ்லீம் அல்லாதவர்களும் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கஜானாவுக்கு ஜிசியா வரின்னு சொல்லி கொண்டு வரோம். இதை எப்படி திருப்பப்படுற ஆர்எஸ்எஸ் பிராமண கூட்டங்கள் இதை எப்படி திருப்பிச்சுன்னா, முஸ்லீம் அல்லாதவர்கள்கிட்டலாம் வரி வாங்குறாங்க, முஸ்லீம் அல்லாதவர்கிட்டலாம் வரி வாங்குறாங்க அப்படின்னு. நீங்கள் வந்து முகலாய அரசர்களை விட்டுட்டு இந்தியா முழுக்க இப்போ தமிழ்நாட்டிலே பாண்டியன், சேரன், சோழன் இப்படி பல மன்னர்கள் வாழ்ந்துருக்காங்க, ஆண்டு இருக்காங்க. அவங்க காலத்தில் வந்து வரியே வசூலிக்கலையா, வசூலிச்சிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடமை வரி, உரி வரி, இறை வரி, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிய காலத்தில், சேரன், சோழ காலம் இப்படி எல்லாமே வரி வசூல் பண்ணியிருக்காங்க. அதேமாரி ஒரு வரி தான் ஜிசியா வரி என்பது.
அது முஸ்லீம்களுக்கு இல்லை, முஸ்லீம் அல்லாதவர்களுக்குன்னா முஸ்லீம்கள் வருடத்துக்கு ஒரு முறை அவங்க வந்து ஜக்காத் என்கின்ற வரியை கொடுத்துட்றாங்க அவங்க. அதனால் வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் இந்த வரி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கட்டாயப்படுத்தப்பட்டு இதை வந்து அப்படியே உல்டா பண்ணி முஸ்லீம்களை விட்டுட்டு முஸ்லீம் அல்லாதவர்கள் மட்டும் தான் வந்து ஜிசியா வரி. இப்போ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வன்மம்னு சொன்னால், இப்போ ஜிசியா வரி உங்ககிட்ட வந்து நான் கேட்குற மாதிரியும் அரசு அதிகாரி கொடுக்க மாட்டேன்னா நீ முஸ்லீமாக மாறுன்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிற மாதிரி, பெண்களாக இருந்தால் வன்புணர்ச்சி செய்கிற மாதிரி இப்படியெல்லாம் காட்சிப்படுத்தியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இல்லை அந்த காலகட்டத்தில் மத மாற்றம் நடக்கலையான்னு கேட்குறாங்க. இல்லை நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கியாசுதீன் துக்ளக்கா இருக்கட்டும், அதன் பிறகு வந்த முகமது பின் துக்ளக்கா இருக்கட்டும், அதன் பின் வந்த ஃபெரோஸ் கான் துக்ளக்கா இருக்கட்டும், இது துக்ளக்குடைய சாம்ராஜ்யம் என்பது 13ஆம் நூற்றாண்டில் நடந்தது. ஆனால் 15ஆம் நூற்றாண்டு இறுதியில் தான் வந்து அவுரங்கசீப்பு, அதாவது முகலாய மன்னர்கள். இப்போ முகலாய மன்னர்கள் யாருன்னு சொன்னால் பாபர் தான் ஃபஸ்ட்டு முகலாய பேரரசு நிறுவியது. யாருன்னா பாபர். பாபருக்கு பிறகு யாருன்னா ஹுமாயூன், அவருடைய மகன். ஹுமாயூனுடைய மகன் வந்து அக்பர். அக்பருடைய மகன் வந்து ஜஹாங்கீர். ஜஹாங்கீருடைய மகன் வந்து ஷாஜகான். ஷாஜகானுடைய மகன் அவுரங்கசீப். அப்போ அவுரங்கசீப் காலத்தில் தான் ஜிசியா வரின்னு கொண்டு வரப்பட்டது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, குத்புதீன் ஐபக் காலத்திலேயே வந்து கொண்டு வரப்பட்டதுன்ற மாதிரி சில பேர் வரலாற்று ஆசிரியர் எழுதியிருக்காங்க. குத்புதீன் ஐபக் காலத்தில் கொண்டு வரப்பட்டாலும் அது வந்து என்ன பண்ணாங்க, சொன்னாங்க ஒரு கருத்து, இப்படி வந்து முஸ்லீம் அல்லாதவர்கிட்ட இப்படி ஜிசியான்னு சொல்லி வரி வாங்கலாம், எப்படி வரி வாங்கணும் அப்படின்னு டிஸ்கஸிங் இருந்தது, அவ்வளோதான். ஆனால் அது கொண்டு வந்து அமல்படுத்தியது அவுரங்கசீப் காலத்தில் தான். அது காரணம் வந்து இதுதான், முஸ்லீம்கள் வந்து ஜக்காத் கொடுத்துறாங்க. முஸ்லீம் அல்லாதவர்கள், இந்துக்கள் மட்டும் இல்லை, கிறிஸ்தவர்கள், பார்சிகள், அப்போல்லாம் பார்சிகள் நிறைய இருந்தாங்க, எல்லார்கிட்டையும் வசூலிக்கிற பேர் தான் ஜிசியா வரின்றது. புரியுதுங்களா? இது வருடத்துக்கு ஒரு முறை 2% உங்களுடைய வருமானத்திலிருந்து ஒரு 2% அரசு கஜானாவுக்கு அனுப்பணும். இது அப்படியே கட்டாய மத மாற்றம்னா இல்லைன்றீங்க. கட்டாய மத மாற்றம்னா நீங்கள் ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க. இப்போ நீங்கள் வந்து இந்துவாக இருக்கீங்க, நான் முஸ்லீமாக இருக்கேன், நான் வந்து உங்களை கட்டாயப்படுத்தி மதம் மாற்றினாலும் மனசு மாற முடியுமா? முடியாது. சொல்லுங்க. இல்லை நீங்கள் என்ன கட்டாயமாக வந்து தொப்பி கட்டிடுங்க, தாடி எடுத்துடுங்கன்னு சொல்லிட்டு கட்டாயமாக நான் என்னை இந்து ஆக்கினேன், நான் மனசு மாறுவேன்? என் மனசு என்ன சொல்லுதோ அதுதான் நடக்குதுங்க. யாரையுமே வந்து கட்டாயப்படுத்தி மதமே மாற்ற முடியாது, ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். உண்மையா இல்லைங்களா? உண்மைதான். அப்போ இது கட்டாய மதமாற்றம் என்பது RSS உடைய சித்தாந்தம். தொடர்ந்து அவங்களுடைய பிரச்சாரம் இருக்கு பற்றி இதுதான். இப்போ இதை கூட எப்படி கொண்டு வராருன்னா மோகன்ஜி, அதாவது அந்த 14ஆம் நூற்றாண்டில் வந்து மதுரை ஆண்ட அந்த முகலாய சாம்ராஜ்யத்தில் ஆண்ட அவர் வந்து அந்த காலத்தில் வந்து அந்த சக்தி தேவின்னு ஒரு பெண்ணு சமஸ்கிருதத்தில் ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. அந்த பாடலை காட்டி கோபாலாச்சாரின்ற ஒரு பிராமணர் வந்து ஒரு கதை எழுதியிருக்காங்க. அந்த கதையை கருவா வச்சு தான் இவர் மோகன்ஜி படமே எடுத்திருக்காரு. நான் அந்த புக்கு சமீபத்தில் படித்தேன் நான். சரி. அந்த கதையை, அந்த பாடல் சமஸ்கிருதத்தில் உள்ள பாடல். பாடல்கள் என்பதே கவிதைக்கு பொய் அழகு, கண்ணுக்கு மை அழகுன்னு ஏற்கனவே நம்ம வைரமுத்து பாடியிருக்காரு. அப்போ பாடல்கள் என்பது பொய் புரட்டு கலந்தது தான். அதில் அவர் சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்காங்க 14ஆம் நூற்றாண்டில். அந்த ஒரு பெண் அந்த நேரத்தில் மன்னராவோ தளபதியாக இருந்தோ அவங்களுடைய மனைவி, அவங்களும் பிராமண பெண், சமஸ்கிருதத்தில் தான் எழுதியிருக்காங்க. அதை ஒரு ஐயர் என்ன பண்ணுறாருன்னா அவங்களுடைய அதை காப்பி அடித்து அதுதான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எழுதுறாரு. எழுதும்போது இவர் என்ன பண்ணிட்டாருன்னா மோகன்ஜி, இவர் இப்போ இருக்கக்கூடிய அரசியலை வந்து உள்ளே புகுத்தி அதை வந்து ஒரு வன்மத்தை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இவர் சொல்கிறாரு, இவருடைய மாளிகை நம்ம போனாங்க, துக்ளக் வம்சமெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்க அறிவில் சிறந்தவர்கள். அதாவது கியாசுதீன் பின் துக்ளக்கா இருக்கட்டும், முகமது பின் துக்ளக்கா இருக்கட்டும், ஃபெரோஸ் கான் துக்ளக், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க்க அறிவில் சிறந்தவர்கள். வானவியல், அறிவியல் எல்லாத்தையுமே கைத்தந்தவர், பல மொழி கற்றவர்கள், இப்படி பல திறமை வரலாற்று ஆசிரியர்கள் வரலாறு இருக்குது இன்னும் கூட. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி கொண்டு போகிறான்னு சொன்னீங்கன்னா, எதிரிகளை கொன்று அந்த சமைச்சு உணவை சமைச்சு எதிரிகளுக்கு ஊற்றா மாரி காட்சிகள்லாம் படுத்திருக்காங்க. மனுஷங்களை கொண்டு திங்குறா மாதிரியா? இதெல்லாம் வந்து ஓவர் இதுவாக இருக்காரு இல்லையா? ஓவரா பண்ற மோகன்ஜின்னு நீங்க சொல்றீங்களா? அப்போ நான் அங்கேயே கத்துட்டு சொல்லிட்டேன். மோகன்ஜி அவர்களை பார்த்தீங்களா? நான் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாமே வந்தாங்க, மோகன்ஜி எல்லாமே. அப்போ சொன்னாங்க, எப்படிண்ணே இருக்குது, என்னப்பா படம் எடுத்திருக்கேன் மோகன், இப்படி பண்ணுறேன். இல்லைண்ணே சொல்லுங்கண்ணே, என்ன இது கற்பனையில் கூட நான் தான், அதாவது கற்பனை தானே என்ன அப்படின்னாப்புல. கற்பனையில் கூட நான் தான் உனக்கு எதிரியாக தெரியினேன் மோகன், கற்பனையில் கூட நான் தான் உனக்கு எதிரியாக தெரியிறேன் மோகனே அப்படின்போது சிரிச்சிட்ட போயிட்டு நீங்கள் அண்ணன் என்ன வேணா பேசலான்ட்டு ஓடிட்டாப்புல, ஓடிட்டு உள்ளே போயிட்டாப்புல.
அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக அதாவது இந்து பெண்களை வந்து கூட்டு போய் கற்பழிக்கிற மாதிரி. இதெல்லாம் வந்து நீ வந்து வரலாறுன்னு எடுத்தால் வரலாறுன்னு எடு. ஆனால் நீ வந்து வரலாறுன்ற புனைப்புல ஏன் இப்படி ஒரு வன்மத்தை புகுத்தணும்? இப்போ சமீபத்தில் நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் சாவான்னு ஒரு படம் வந்தது. ஆமாம், அது மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி, ஞாபகம் இருக்கு. நிறைய பேர் ரஹ்மான்லாம் கண்டிச்சாங்க. ஆமாம், சாவான்ற படம் கலவரத்தை ஏற்படுத்தி. அது காரணம் கரு என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்தியா சுதந்திரத்துக்காக போராடும் போது ஆங்கிலேயனால் எழுதப்பட்ட புக்கு பேர் தான் சாவா. அந்த புக்கு பேரே அந்த நாவலுக்கு பேரே சாவா. அந்த நாவலில் அவன் எழுதின புனைப்பு தான், அதாவது அவுரங்கசீப் வந்து சிவாஜி மன்னருடைய 2ஆம் மகனை கொடூரமாக கொலை பண்ணுறார் என்ற மாதிரி அந்த புக்கில் எழுதியிருக்கான். அது என்னன்னா, பிரித்தாளும் சூழ்ச்சிக்காக ஆங்கிலேயர்கள் கையாண்ட விதம் அது. அதுக்காக அவன் நாவல் எழுதினான். இந்து முஸ்லீம் பிரிவினை ஏற்படுத்தி அவன் நிறைய விஷயங்களை கையாண்டான் அந்த சுதந்திர போராட்டத்தின் போது. அப்போ எழுதப்பட்ட நாவலை மையமாக வச்சு தான் இப்போ இந்த சாவான்ற திரைப்படமே எடுத்தான். அந்த சாவா படத்தில் மூலயமா தான் மிகப்பெரிய கலவரம் வந்து பூனாவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவுரங்கசீப்புடைய சமாதியை இடித்து தள்ளின இதெல்லாம் நடந்ததா? ஆமாம் ஆமாம் தோழர். 500 பேருக்கு மேலே முஸ்லீம்கள் கைது செய்யப்பட்டாங்க, 4-5 பேர் செத்தாங்க, கடைகள் நொறுக்கப்பட்டுச்சு, வியாபார ஸ்தலங்கள்லாம் வந்து எரிச்சு இது பண்ணாங்க, பெரிய கலவரமாச்சு. இப்போ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் மோகன்ஜி என்ன பண்ணியிருக்காரு, இப்போ இந்த தமிழ்நாட்டில் இதை இறக்குமதி செய்கிறாரு. கேரளா ஸ்டோரி மாதிரி கிட்டத்தட்ட பார்த்துன்னு சொல்லலாம், கேரளா ஸ்டோரின்னு சொல்லலாம், இல்லைன்னு சொன்னால் காஷ்மீர் ஃபைலுன்னு சொல்லலாம். காஷ்மீர் ஃபைல் என்னாச்சு? 1989 உண்மையில் அங்கே இருக்கக்கூடிய இனக்குழுக்கள், அங்கே பல குழுக்கள் இருக்குது இல்லைங்களா? அதாவது பாகிஸ்தான் கூட இணையணும்னு சொல்லி ஒரு குழு இருக்குது காஷ்மீரில், சீனா கூட இருக்கணும்னு ஒரு குழு இருக்குது, இந்தியா கூடவே இருக்கலான்னு ஒரு குழு இருக்குது. இதெல்லாம் வேணாண்டா, இந்த ஆட்டத்தெல்லாம் நாங்கள் தனியாக இருக்கணும்னு ஒரு குழு, இப்படி பல குழுக்கள் அங்கே இருக்குது. அந்த குழுக்கள் மத்தியில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு கலவரம், 1000க்கும் மேற்பட்டவர் கொல்லப்பட்டாங்க. அதில் வெறும் 84 பேர் மட்டும்தான் பண்டிட்டுகள். ஆனால் அந்த 84 பண்டிட்டுகளை வச்சு தான் தி காஷ்மீர் ஸ்டோரின்னு எழுதுனா. ஆனால் 1000 பேர் கொல்லப்பட்ட முஸ்லீம்களை பற்றி அதில் ஒரு வரி கூட எழுதலை. என் சந்தேகம் சொல்கிறேன் எனக்கு என்னென்னா, நீங்கள் இதே சொல்கிறீங்க, அவர் மோகன்ஜி அவர்கள் வந்து மதத்தை வச்சு இப்போ பேசுகிறாருன்னு. அவர் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சாதியை வச்சு தான் படம் எடுப்பாருன்னு சொல்லுவாங்க, விமர்சனம் அவர் மேலே. என்னென்னா வன்னியர் சமூகத்தை வச்சு தான் அவர் படம் எடுப்பாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அந்த வரலாற்றை தமிழ்நாடு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, வன்னியர் சமூக மக்களும் இஸ்லாமிய சமூக மக்களும் அவ்வளவு அண்ணன் தம்பியாக இருக்கிற ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க தான், அவ்வளவு ஒற்றுமையாக இருப்பாங்க. அதுக்கு உதாரணமே பார்த்தீங்கன்னா ஐயா ராமதாஸும் ஐயா பழனி பாபா ஐயாவும் தான். அந்த அளவுக்கு ஒரு நமக்கு சொந்தண்டா, நமக்கு 2 பேருமே நம்மளாம் அண்ணன் தம்பிங்கன்னு சொல்லி அந்த உணர்வை ஊட்டினவர். டாக்டர் ராமதாஸ் முஸ்லீம்கள் வன்னியர்கள் எங்களுக்கு அந்நியர்கள் பாபாவும் சொல்லியிருக்காரு, முஸ்லீம்கள் நமக்கு வந்து தோழமை சக்தின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்போ இப்படியான ஒரு உறவுல ஒரு பிணைப்புல இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்குள்ள இது வந்து ஒரு தேவையில்லா சச்சரவை உருவாக்காதா? எப்படி பாருங்க, நீங்க வந்து மோகன்ஜியை ஒரு வன்னியரா நான் பார்க்கல, அவர் ஒரு வலதுசாரியா தான் நான் பார்க்குறேன். அந்த எக்ஸ்ட்ரீம் போயிட்டாருன்றீங்க? ஆமாம்மா. ஏன்னு சொன்னால் மோகன்ஜி வன்னியராக இருந்தாருன்னா நிச்சயம் இது போன்ற வன்மம் இருக்காது. ஏன்னா நான் வந்து என்னுடைய வாழ்க்கையே வன்னிய மக்களோடவே நான் வந்து பயணிச்சவங்க நான் எங்கள் ஊரில் எல்லாமே. அப்படி இருக்கும்போது அந்த மக்களுடைய தன்மைகள் எல்லாம் புரியும். அவங்க யாரும் மதமாச்சரியங்கள் கிடையாது, எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து என்ன சொன்னால், ஏன் இது இவ்வளோ, ஏன் இன்னைக்கு தலித்து தெருக்களில் கூட பிள்ளையார் சிலையை வச்சு கலவரம் நடக்குது தமிழ்நாட்டில், புரியுதுங்களா? வன்னியர் தெருக்களில் நீங்கள் ஒரு பிள்ளையார் சிலையை கூட நீங்கள் பார்க்க முடியும். ஆமாங்க. ஓகே, ஏன் எதனால தோல? ஏன்னா அவங்க அந்த இதுவை ஏற்றுக்கிறது இல்லை. அவங்க உதாரணத்துக்கு சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் பிறந்த மோகன்ஜி வந்து இப்படி நடந்துக்கிறது என்பது இப்போ அவர் வலதுசாரி சித்தாந்தத்துக்குள்ளே போயிட்டார். ஏன்னா எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா, முஸ்லீமாக இருந்துட்டு பிஜேபியில் இல்லையா, அந்த மாதிரி வன்னியர்களில் இது ஒரு சில பேர் அதில் போயிருக்கலாம். அதில் மோகன்ஜி வந்து முதன்மையாக போயிட்டு இப்போ அவர் நேற்று கூட மோடி வந்திருக்காரு, மோடியை பார்க்க நான் போகிறேன், எனக்கு பெருமையாக இருக்குன்னு அப்படின்னு ஒரு இன்டர்வியூவும் கொடுக்குறாரு, புரியுதுங்களா? அப்போ அவர் அந்த வலதுசாரி சித்தாந்தத்தோடவே வந்து நம்ம போகணும். அப்படி அதே நேரத்தில் அந்த இயக்குனர் என்பது ஃபஸ்ட்டு அந்த சாதி ரீதியாக எடுத்தது வேணாம், அது வேலைக்கு ஆகலை. இப்போ இது எடுத்தோன்னா நமக்கு மத்திய பாஜக அரசு நேஷனல் லெவலில் போயிடலாம். இல்லை, பாஜக அரசு பக்கபலமாக இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக தான் நான் பார்க்குறேனே தவிர அதில் கதையும் இல்லை, ஒரு கன்றாவையும் இல்லை, படத்தில் ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. நீங்களே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட சரி இது என்ன படமா இதுன்னு சொல்லிட்டு வருவீங்க. ஏன்னா சம்மந்தம் இல்லாமல் வேற எதுவுமே பிடிக்கலையா? படத்தில் வர காட்சிகள், நடிகர்கள்,
எல்லாம் முக்கியமா ஆட்கள் ஆச்சு. எதுவுமே இல்லையேங்க. இருந்தால் தானேங்க சொல்கிறதுக்கு. எதுவுமே இல்லை. எடுக்கப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் எடுத்திருக்காங்க படம். கதை கொண்டு வர்றது மதுரைன்னு காமிக்கிறாங்க. இதுக்கு ஜாயிண்ட்டே ஆகலை. திரௌபதி என்ற அந்த பெண் வந்து அந்த முஸ்லீம் மன்னர்கிட்ட போய் சண்டை போடுற மாதிரி காட்டுறாங்க. அவன் திரௌபதி எந்த நாட்டு அரசியாவோ அவங்க அதே மாதிரி வந்து அந்த முஸ்லீம் மன்னர் அந்த மதுரையை சேர்ந்து வரும்போது எப்படி திரௌபதி அங்கே போகிறாங்க, எதுக்காக போகிறாங்க, அவங்க போய் அந்த முஸ்லீம் மன்னரை தனியாக இருந்து கொண்டுட்டு வரா மாதிரி. இதெல்லாம் வந்து இதில் இன்னொரு பெரிய குழப்பத்து என்னென்னா, துக்ளக் வம்சத்து மன்னர்கள் வந்து மிகப்பெரிய வீரர்கள். அவங்கள வந்து தனியாக ஹீரோ சந்தித்து கொண்டு போட்டுறாரு. அதுவும் வந்து ஒரு காட்டில் தனியாக மாட்டிக்கிறாரு. 2 பேரும் அடித்து ஹீரோ வந்து கொண்டுட்டு துக்ளக் வம்சத்தை அழிச்ச மாரி. ஏன்டா சொன்னாலும் அதாவது சொல்லுவாங்கள்ல, பொய்யே சொன்னாலும் பொருந்த சொல்லியேன்னுவாங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த படத்தில் வந்து சம்மந்தமே இல்லை. ஒரு காட்சி அமைப்புகள் கூட சம்மந்தம் இல்லை. இப்போ நீங்கள் வந்து காஷ்மீர் ஸ்டோரி, கேரளா ஸ்டோரி, காஷ்மீர் ஃபைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட ஓரளவுக்கு அந்த திரைக்கதைக்கதை ஒரு மாதிரியாக கொண்டு வந்திருப்பான். பார்க்குறவனை வந்து இதில் அதுங்க அந்த மனங்கடி கூட இல்லை. எனக்கு பிடிக்காத படம் தான் எதுவும். ஆனாலும் அதுலேயே வந்து என்ன பண்ணியிருப்பானுங்க, அவங்க கொண்டு வந்துருப்பானுங்க. ஒரு அதாவது கிராஃபிக்ஸ்ல இருக்கு, நிறைய யானைகள்லாம் பல யானைகள்லாம் அதில் வந்துச்சுன்னு சொன்னாங்க. அதான் அந்த கிராஃபிக்ஸ் மூலிமா வச்சு ரெடி பண்ணியிருக்காப்புல. ஆனால் எனக்கு பொறுத்தவரையிலையும் வந்து இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள் கூட பார்த்தீங்கன்னா ஆரம்பம் முடிவு அப்படியே ஓரளவு கொண்டு வருவார் கதையை. அந்த தலித்துகளுக்கு எதிராக சில இடங்களில் தலித்துகள் வந்து பண்ணக்கூடிய அட்ராசிட்டி அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டு வருவார். இதில் அப்படி கூட இல்லை. வெளியே அந்த முகலாய மன்னர்கள் இருக்கிற மாதிரி காட்டுறாரு. மேக்கிங்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இல்லை மேக்கிங்கு. ரெண்டாவது இந்த முகலாய மன்னர்கள் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த நேரமும் குடி, பொம்பளைங்க கூட ஆடுறது. நான் என்ன சொல்கிறேன், நீ குடி கூத்தையாரு ஒரு சில முகலாய மன்னர்கள் ஒரு சில பேர் இருந்தாங்க. நான் இல்லைன்னு சொல்ல, வன்மத்தை அறிகிறாரு. இல்லை நீ அதெல்லாம் கொஞ்சம் சில மன்னர்கள் இருந்தாங்க, அது உண்மைதான். ஆனால் நீ எப்படி காட்டுறன்னா அவரை ஒரு இஸ்லாமிஸ்டாக காட்டுற. நீ ஒன்று ஜிசியா வரி கட்டு இல்லைன்னா முஸ்லீமாக மாறுன்னு சொல்கிறவன் எப்படி குடி குட்டியோட அலைவான்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். புரியுதுங்களா அவங்களுக்கு? ஒன்று அவனை இஸ்லாமிஸ்டாக மத ரீதியாக ரொம்ப அடிப்படைவாதமாக இருக்கிறவங்க இந்த பக்கம் போக மாட்டாங்கன்றீங்க. அதுதான் சொல்கிறேன். நீ ஒன்று இஸ்லாமிஸ்டாக காட்டிட்டு நீ இந்த ஜிசியா வரி கட்டு இல்லைன்னா முஸ்லீமாக மாறுன்னு சொன்னாங்கன்னா லாஜிக்காக ஏற்றுக்கலாம். உதாரணத்துக்கு அவன் மத தீவிரவாதிப்பா, அவன் அப்படி தான் இருப்பானுங்கப்பா, அவங்க மதத்துக்கு மாற இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை பார்க்குற பிற மக்களை அப்படி நினச்சிட்டு போவாங்க. நீ அவங்கள அவங்க வந்து என்ன பண்ணுறது, பொம்பளைங்களை கற்பழிக்கிறது, மனுஷனை வெட்டி மனுஷங்கறி சாப்பிட்றவங்களா காட்டி, அப்புறம் வந்து குடி கூத்துமா இருக்கக்கூடிய நபர்களாக காட்டிட்டு, இன்னொரு பக்கம் ஜிசியா வரி செலுத்து இல்லைன்னா எங்கள் மதத்துக்கு மாறிடுன்னு சொல்லி மிரட்டுற மாதிரி காட்டுறீங்கன்னா எது ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது சொல்லுங்கள்? தமிழ் சமூகத்தில் இந்த மாதிரி படைப்புகள் வர்றதுன்னு பின்னாடி RSS பிஜேபி இருக்க தோழர். வேறு என்ன, இது வந்து முழுக்க RSS பிஜேபி இதான். அதாங்க அந்த கதை வம்சமே பார்த்தீங்கன்னா அப்படி தான். அதான் சொன்னது இல்லைங்களா, 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பணிப்பெண் எழுதிய ஒரு சமஸ்கிருத பாடலுக்கு 1900 ஒருத்தன் புக்கு எழுதியிருக்கான், ஒரு ஐயர். அந்த புக்கினுடைய கதையை வச்சுட்டு இவர் அள்ளி விட்றாருன்னா நம்ம என்ன சொல்கிறது? அன்றைக்கே CR பாஸ்கரன் அங்கே வந்திருந்தார். அவர் சொன்னார், என்ன ரஹீம், எனக்கு அவருக்கு நண்பர் தானே. வாக்குவாதமே ஆயிடுச்சு. அப்போ அவர் சொன்னார், என்ன வரலாற்று ரீதியான கதை எப்படி, இதெல்லாம் வரலாறு குப்பை மாரி போட்டிருக்கு, இது போய் வரலாறுன்றியே, அப்போ நீ வரலாறே படிக்கலையான்னு கேட்டேன். இப்போ இது வரலாறு இல்லாமல் என்ன வரலாறு நடக்கலையான்னாரு. ஆதாரங்கள் என்ன, அள்ளி விட வேண்டியதான். சென்சார் ஓகே பண்ணுவீங்க, சென்சார் என்ன, முஸ்லீமை திட்டா சென்சார் ஓகே பண்ண தான் போனான். இப்படி வாக்குவாதமே ஆயிடுச்சு எனக்கும் பாஸ்கரன் ஐயாவுக்கும் CR பாஸ்கரனுக்கும் ஊடகவியலாளர் ஐயா. ஆமாம், பயங்கரமாக வாக்குவாதமே ஆயிடுச்சு. அப்புறமா மோகன் இருந்தார், எல்லாமே இருந்தாங்க. நம்ம பாலு சார் இருந்தாங்க, பாமக பாலு, அவங்கெல்லாம் படம் பார்க்க வந்தாங்க. அவங்கெல்லாம் மோகனுக்கு ஆதரவாக வரல, எல்லாரும் வந்து ப்ரீ ஷோன்றதுனால பார்க்க கூப்பிட்டுருக்காரு, இன்வைட் பண்ணியிருக்காரு, அதனால் வந்தாங்க. ஆக அந்த படத்தில் வந்து இந்த காட்சி நல்லா இருந்தது, இந்த காட்சி சூப்பராக இருந்தது சொல்கிறதுக்கு வழியே இல்லை. எவ்வளோ நேரம் படம்? 2 ஹவர், 2 மணி நேரம். ஆமாம், 2 மணி நேரத்தில் என்னை பொறுத்த வரையிலையும் ஒரு 2 நிமிஷம் கதை கூட இல்லைன்னு நான். அதாவது இந்த முஸ்லீம் மன்னர்களை தவிர்த்துட்டு மற்ற கதை அம்சம் சொல்கிறாரு இல்லையா, அந்த மன்னர் கூட இருக்கக்கூடிய அந்த கதாநாயகனை வந்து திருமணம் பண்ணி வைக்கிறது, அதுவே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் அப்படியே கொண்டு போயிட்டு திடீர்னு இது ஊடால ஒரு 5-6 காட்சி வச்சுருக்காரு. முஸ்லீம் அதான் அந்த ஒருத்தனை கொன்று அவனை சமைச்சு அவங்க குடும்பத்தாரை சாப்பிடுங்கன்னு சொல்கிற மாதிரி
அதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்து அந்த துக்ளக் கியாசுதீன் துக்ளக்குடைய மதுரை மா அங்கே மதுரை ஆண்ட அந்த நபருடைய கறியை சமைச்சு அவருக்கு ஊட்டுற மாதிரி. ஆட்டுக்கறி இருக்குது, கோழிக்கறி, எவ்வளோ கறியை சாப்பிட்லாம். மனுஷங்கறி சாப்பிட்ற கதையெல்லாம் அதில் தான் புனையப்பட்டிருக்கு. இது அப்போ இது எவ்வளோ வன்மை இல்லைங்களா? ஒரு இயக்குனர்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து கமர்ஷியலாக எடுங்க. இந்த சமூகத்துக்கு ஏதாவது பலன் தராமல் எடுக்குமா இல்லையா? சமூகத்துக்கு பயன் கூட வேண்டாங்க, கமர்ஷியலாக எடுத்துகிட்டு போங்க. இப்போ மற்றவங்கெல்லாம் எடுக்கிறாங்கல்ல, சம்பாதிக்கணும்னு எடுக்கிறாங்கல்ல. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இப்போ மாரியானா பார்த்தீங்கன்னா செல்வராஜ் சமூகத்துக்கும் எடுப்பாரு, கமர்ஷியலாகவும் எடுப்பாரு. வெற்றிமாறன் அண்ணா இருக்காங்கன்னா சமூகத்துக்கு எடுத்து கமர்ஷியல் அந்த மாதிரி எடுத்துட்டு போங்க. அந்த மாதிரி இல்லையே. என்கிட்ட கேட்டாங்க, என்னென்ன சொல்றீங்க, நல்லாவே இல்லைன்றீங்களா, எப்படி படம் இப்படி மோசம் தான். நான் சொன்னேன் கந்தன்மலை அதான் சொன்னேன், கந்தன்மலை பார்ட் 2 போட்டு வெளியிடியா, நல்லா இருக்கும்ட்டு வந்துட்டேன். எச் ராஜாக்கு டஃப் கொடுக்குறவங்களுக்கு எடுத்திருக்காங்களா? எச் ராஜா படத்தோட நல்லா இருக்கா இது? அப்படிதான் பார்க்கணும். இந்த படத்தோட எச் ராஜா படம் நல்லா இருக்கும் போல இருக்கு. யூடியூப்ல நீங்க பார்த்துடலாம். யூடியூப் ரிலீஸ் பண்ணிட்டாங்க சொல்ல அந்த படத்தை. இல்லை அதாவது அவர் மனசில் வந்து என்னென்னா முஸ்லீம்களை மிகப்பெரிய ஒரு துரோகிகள் மாதிரி காட்டணும்னு ஒரு கரம் வச்சுக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால், இப்போ விஜய் எல்லாம் எடுத்தாங்களா, துப்பாக்கி பீஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்து பாகிஸ்தான் பழைய கதையை நம்ம ஓட்டக்கூடாது, நம்ம ஒரு புதுமையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, முகலாயம் துக்ளக் வம்சம் அப்படின்னு போயிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து இதை ஜாயின் பண்ணுறாரு. இல்லை, இதில் தான் அவர் ஃபெயிலு. சம்மந்தம் இல்லாமல் ஜாயின் பண்ணி உழைப்பு விட்டுருக்காரு. கட்டாயம் உங்களுடைய கருத்துக்களை வந்து திரைப்படம் தொடர்பாக பதிவு பண்ணியிருக்கிறீங்க. ஒருவேளை இதை பார்த்துட்டு திரைப்படம் தொடர்பாக யாராவது கேட்டிங்கன்னா உங்கள் கருத்துக்களை நாங்கள் பதிவு பண்ண வந்து தயாராக இருக்கிறோம். இந்த விஷயம் தொடர்பாக அவனோட கருத்துக்களை கொடுத்து ரொம்ப நன்றி தோழர். இன்னொரு சின்ன ஒன்று பண்ணுங்க, உங்களுக்கு மோகன்ஜி நல்ல பழக்கம் தானே, கூப்பிடுங்க, எங்கள் 2 பேரும் வச்சு விவாதம் பண்ணுங்க. கட்டாயம் ஒருவேளை இதை அண்ணன் மோகன்ஜி பார்த்தாங்கன்னா சில கேள்விகளை கேட்கணும். அண்ணன் மோகன்ஜி பார்த்தாருன்னா கட்டாயமாக அவரும் வரலாம். 4th Estate தமிழ் தயாராகத்தான் இருக்கிறது. கட்டாயம் நம்ம கட்டமைக்கலாம் தோழர்.